தியேட்டர்ல எல்லாம் ஆரவாரம் தான், ஆட்டமா தேரோட்டமா பாட்டுக்கெல்லாம் எல்லாம் டான்ஸ் தான், எல்லாம் சந்தோஷமா இருந்தது. கேப்டன் வந்து சூப்பரா நடிச்சுக்கிறாரு. விஜயகாந்த் சார் நிறைய படம் பார்த்ததுல இது மிஸ் பண்ண படம் இது. எனக்கு இதை ரீரிலீஸ் பண்ணுறாங்கன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ இது இன்றைக்கி வந்து பார்த்தே ஆகணுன்ட்டு வந்தேன். வெரி குட் மூவி, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எல்லாருமே வந்து ஒரு என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நல்ல ஒரு விசில் சத்தம், நல்ல ஒரு பாட்டுக்கு, சண்டைக்கு, ஃபைட்டிங் சீனு எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுங்க. ஆக்சுவலி சொல்ல போனால் நான் சீன்ஸை கூட நான் பார்த்ததில்லை இது வரைக்கும். நான் டிவியில் பார்த்ததில்லை, சாங்கையும் பார்த்ததில்லை. எல்லாமே இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த படம் நான் மிஸ் பண்ண படம். ஸோ அது பார்க்குறச்சே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எக்ஸலன்ட் மூவி. படம் கேப்டன் பிரபாகரன் எனக்கு டுபியான ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். படத்தை ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக பார்க்குறேன். ஸோ எனக்கு அது புதுசாக இருந்தது. அங்கங்கே சின்னதாக பார்த்துருப்பேன் கேடிவியில், பட் ஃபுல் படமும் நான் பார்த்ததில்லை. ஸோ அதனால் எனக்கு அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் பார்க்குறப்போ புது படம் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் அதையும் தாண்டி அவரோட இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் பார்த்துருக்கேன், இந்த கிளைமேக்ஸ் தான் பார்த்துருக்கேன். ஆனாலும் இந்த படம் ஃபுல்லாக பார்க்குறப்போ அந்த கூஸ்பம் ஃபீல், அவர் பேசின விதம், அந்த எமோஷனலாக கனெக்ட் ஆகிற விதம்லாம் ஏன் அவரை கேப்டன்னு சொல்கிறாங்கன்றதுக்கான ப்ரூஃப் தான். இப்போ பார்க்குறப்பையும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி தான் இருந்தது. எனக்கு இப்போ பழைய படம் மாதிரிலாம் தோணலை. அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே எனக்கு ரொம்ப பெருசாக சந்தோஷம். திருப்பியும் ஏஐலலாம் பார்க்காம திருப்பியும் அவர் ரியல் ஃபுட்டேஜாக பார்த்தது அவர் திருப்பியுமே ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அது ஒரு மாதிரி எமோஷனலாக இருந்தது, பட் நல்லா இருந்தது. சார் நாங்களாம் தீவிர கேப்டன் ரசிகர் சார். 91 பார்த்தது, அடிக்கடி டிவிலையும் பார்ப்போம், ஃபோன்லேயும் அடிக்கடி பார்த்துன்னு இருக்கிறோம் போர் அடிக்கும் போதெல்லாம். இருந்தாலும் தேட்டரில் வந்து பார்க்கணும். நாங்கள் ரெடில்ஸ்லேருந்து வரேன், நான் இதுக்காகவே வரேன். பெரிய தேட்டர் சார். ஓகே, நல்லா தான் இருக்குது. சவுண்டு, கிளாரிட்டி எல்லாமே ஓகே, பக்காவாக இருக்குது. புதுப்பட ஃபீலிங் தான். இல்லை, அப்போ வந்து நான் சின்ன பையன், 12 வயசு தான். அப்போ அந்தளவுக்கு தெரியாது. விஜயகாந்த் தெரியும், அவ்வளோதான். கேப்டன் அவ்வளோதான், அது தெரியும். ஃபர்ஸ்ட் ஃபைட் தான் எதிர்பார்த்தேன். அந்த மாதிரி சான்ஸே கிடையாது இது வரையும். யார் இப்போ இருக்கிறவங்களாம் ஃபைட்டாக பண்ணுறானுங்க, ஒன்றும் ஃபைட்டே கிடையாது. கேப்டன் தான். அந்த லெக் ஃபைட்டில் இது வரையும் யாரும் பண்ணவும் முடியாது. இதுக்கு மேலே அவரே பிறந்து வந்தால் உண்டு. வேறு யாரும் அந்த ஃபைட்டை பண்ண முடியாது. அது போல் டைலாக் டெலிவரியெல்லாம் அவரை தவிர யாரை பேச முடியாது. பயங்கரமாக இருந்துச்சு சார். எனக்கு அடித்தடி கை வலி தான் வந்துடுச்சு. அந்த அளவுக்கு பயங்கரமாக, என்ன சொல்கிறது. இல்லை, அவரையும் மிஸ் பண்ண அவர் நம்ம கூட தான் இருக்கார். ஒரு ஃபோன் எடுக்கிறோம், பார்க்குறோம், தேட்டர்லேயே பார்க்குறோம். அதனால் நோ மிஸ்ஸிங். அவர் இருக்கார், அவ்வளோதான். நம்ம கூட இருக்கார், அவ்வளோதான். படம் வந்து நான் வந்து அதாவது ரொம்ப பயங்கரமாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்போ வந்து பார்த்ததுக்கும் எதுக்கும் அடி தூளாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு மாதிரி சாமிங்காக, ரொம்ப அழகாக, ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன மாதிரி யங்ஸ்டர் பொண்ணு வந்து இதை அட்மையர் பண்ணுவாங்களான்னு பார்த்தா எனக்கு தெரியல. பட் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்க்ரீனில் அவரோட படம் சூப்பராக இருக்குது, எக்ஸ்ட்ராடினாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்களா சில சீன்ஸ் இப்படி? நான் அப்போல்லாம் 2 வயசு. இந்த படம் ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து பார்த்தேன். டிவியில் அதிகமாக பார்த்ததில்ல. இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான படம், ரொம்ப நல்லா இருக்கு. அப்போதைய டைரக்டர் மாதிரிலாம் இப்போ யாரும் எடுக்க மாட்டாங்க. ஃபைட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு. மன்சூர் அலிகான் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இன்னொன்று வந்து விஜயகாந்த் இல்லையா இருக்கும்போது அப்படி இருந்துச்சு சார். விஜயகாந்த் சார் இல்லை, தரமாக கூட இல்லை. ஆமாம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜயகாந்த் சார் இல்லாதது. இப்போ இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் மக்கள் மிஸ் பண்ணிட்டாங்க, அதுதான். குவாலிட்டிலாம் ஓகே தான் சார். எல்லாமே நல்லா இருக்கு. டைலாக் டெலிவரி ஆர்கே செல்வமணி சார் தான் சார். எல்லாமே அவரு தான் எல்லா வாழ்த்துக்கிறோம். இந்த மாதிரி படம்லாம் வரணும். இப்போதைய டேரக்டர் எல்லாம் போய் பார்க்கணும். ஆடியன்ஸ் பார்க்கறதோட இப்போதைய டேரக்டர் போய் பார்க்க சொல்லுங்கள். நான் பேர் சொல்ல வரும்ல, வினோத் டேரக்டர் தவிர மீதி பெரிய ஹீரோக்கள் வச்சு எடுக்கிற டேரக்டர் யாருமே சரியாக எடுக்கிறது இல்லை இப்போதைய படம்லாம். தேங்க்யூ. ஹாய், ஹலோ, வணக்கம். எங்கே இருக்கிறேன்னா கமலா தேட்ரு, கேப்டன் பிரபாகரன். அதாவது சின்ன வயசில் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கும்போது, நாகர்கோவில் சக்கரவர்த்தி தேட்டரில் பார்க்கும்போது எந்த ஒரு எஃபர்ட் இருந்துச்சோ அந்த எஃபர்ட் வந்து இங்கே பார்க்கும்போது இருக்குது. அட்டகாசமாக இருந்துச்சு. பொதுவாக ஒரு ஹீரோவுக்கு வந்து 100வது படம் வந்து ஓடாது, ரொம்ப ரேர். எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் மாதிரி ஒரு சிலருக்கு தான் ஓடி இருக்கு. கேப்டனுக்கு இந்த படம்லாம் வந்து காவியம் சொல்லுவாங்க. எப்படி சோலை படம் வந்து ஒரு 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 மெகா பிளாக் பஸ்டரோ, அதே மாதிரி கேப்டன் பிரபாகரும் ஒரு மெகா பிளாக் பஸ்டரு. அந்த ட்ரெயின் ஃபைட் ஆகட்டும், போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் ஆகட்டும், கிளைமேக்ஸ் ஃபைட் ஆகட்டும், எல்லாமே வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸும் சரி, சேசிங்கும் சரி, எல்லாமே அட்டகாசமாக பண்ணியிருக்கிறாங்க.
இந்த படத்தை நிறைய பேர் டிவியில் பார்த்துருக்கலாம், இந்த ஜென்ரேஷன் மக்கள் நிறைய பேர் டிவியில் பார்த்துருக்கலாம், மொபைலில் பார்த்துருக்கலாம். ஆனால் தயவுசெய்து தியேட்டரில் ஒரு தடவை வந்து பாருங்கள். தியேட்டர் எஃபெக்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். சின்ன வயசில் காசி தியேட்டரில் பார்த்தேன் சார். ஓகேங்களா, காசி தியேட்டரில் ஏன்னா 1000 சீட் 900 சீட்டு கிட்ட. அந்த டைமில் நம்ம வந்து படம் பார்க்கும்போது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஒரே ஆர்ப்பாட்டமாக இருக்கும், டைலாக் கீழாகலாம் அனல் பறக்கும். சேம் அதோட எஃபெக்ட் வந்து இப்போ அப்படியே இருந்தது. இன்னும் கேட்டிங்கன்னா அதோட எஃபெக்டை விட அந்த டைமில் சவுண்ட் எஃபெக்டோடு பார்த்ததோட திரைப்படம் இப்போ பார்க்கும்போது ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. அப்படி ஒரு சூப்பராக இருக்குது படம். என்ன ஒன்று சில இடத்துல கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட் கம்மியாகிடுச்சு. ஒன்று இடத்துல ரீமேக் நல்லா பண்ணிக்காங்க சார். இளையராஜா சார் இசை இப்போ சொல்கிறாங்க பாருங்கள், பேக்வர்டு இசையெல்லாம் எப்படி இது பாருங்கள், நம்ம மனசுலேயே இருக்குது. பாசமுள்ள பாண்டியன் பாட்டை மறக்கவே மாட்டாங்க. மெயின் இந்த பாட்டை எல்லா காலகட்டத்திலும் எல்லா டூகேஸ்க்கும் மனசில் பதிகிற பாட்டு. அதை இப்போ நியூ ஜெனரேஷனில் வருஷத்தில் இந்த பாட்டு பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. தேட்டரே அதுவும் பாருங்க, அதுவும் கம்மியாக இந்த தேட்டரில் ரொம்ப எஃபெக்ட் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த சவுண்டு லைட்டு எஃபெக்ட்லாம் போட்டு பண்ணிக்க நல்லா காட்டுறாங்க, நல்லாவே இருக்குது. படம் வந்து இன்னும் எத்தனை தடவை வேணால் வந்து பார்க்குற மாதிரி இந்த படத்தை இருக்குது. ஐயோ, தலைவர் படத்தெல்லாம் எனக்கு செலவாக வேணும். இப்போ கொஞ்சம் அதே குவாலிட்டியோடு இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட அவர் கடைசியாக நடித்த படம் வந்து இப்போ ஏதோ இப்போ 13 வருஷம் ஆச்சு அவர் படம் நடிச்சு. ரெண்டாவது வந்து இறந்ததுக்கப்புறமும் இப்போ நம்ம கொஞ்சம் மறந்துட்டோம். ஸோ புதுசாக பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வெரி வெரி ஹாப்பி. தீபாவளிங்கிறது எங்களுக்கு இதுதான், இன்னைக்கு தான் உண்மையான தீபாவளி எங்களுக்கு கேப்டனோட ரசிகரா. பிரபாகரன் டிஜிட்டலைஸாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா டிஜிட்டலாக பண்ணும்போது அந்த விஷுவலாகவும் சரி, அதே நேரத்தில் சவுண்ட் குவாலிட்டியும் சரி ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இப்போ பொருந்துற இந்த காலகட்டத்துக்கு பொருந்துற மாதிரி வசனங்கள், முக்கியமாக விஜயகாந்த் சார் கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அவரோட அந்த என்னமோ நேற்று நடித்து இன்றைக்கி அவர் ரிலீஸ் ஆன படம் மாதிரி இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது பார்க்கும்போது எல்லோரும் வந்து கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் பார்க்கும்போது இது ஒரு ரொம்ப ஃப்ரெஷ் படமாக தோணும். இந்த அந்த ஃபஸ்ட்டு அந்த டைமில் பார்க்குற மாதிரி ஒரு இது இருக்குல்ல, சின்ன மிஸ் ஆச்சு. பட் த்ரோட்டாக பார்க்குறப்போ படம் நல்லா இருந்தது, வேற லெவலில் இருந்தது உண்மையிலேயே. அதாவது சொன்ன மாதிரி ஆட்டமாக தேரட்டமா எல்லாருமே கொண்டாடின பாட்டு தான். பட் இதில் மிஸ் பண்ண பாட்டு அந்த பாசமுள்ள பாண்டியர் தான். நிறைய பேருக்கு இந்த படம் கூட தெரியாது. நான் அதுக்கு ரொம்ப வைப் பண்ணுவேன். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டை வந்துட்டு ஆக்சுவலாக ஏதாவது ஒரு ஹாப்பி மூடில் இருக்குன்னா அந்த பாட்டை கேட்பேன். ஸோ எனக்கு இந்த 2 பாட்டுமே இந்த படத்தில் அமைஞ்சது பெரிய ப்ளஸ் தான். அதை ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கு. ஸோ எனக்கு அது பெரிய ப்ளஸ் தான். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தபோது 1991 கேப்டனோட ரசிகர்கள் நாங்கள். கேப்டனோட படம் பார்த்தோம். அப்போ இருந்த ஃபீலிங்கோட இப்போ நாங்கள் ரொம்ப மனசு ஃபீலிங்னா எப்படி சொல்கிறது, கேப்டன் எங்ககிட்ட இல்லையே, கேப்டன் எங்களை விட்டு போயிட்டாரே, இனிமேல் அவர் படம் நடிக்க மாட்டாரே, இனிமேல் நாங்கள் திரைப்படம் பார்க்கவே முடியாது என்ற ஃபீலிங் இல்லாமல் இப்போ நாங்கள் எங்கள் தலைவரை நாங்கள் தியேட்டரில் பார்க்கும் போது எங்களுக்கே இனம் புரியாத ஒரு சந்தோஷம் சார். சூப்பராக இருக்குது படம், ரொம்ப 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 நல்லா இருக்குது. உயிரோட பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். ஏன்னா இளையராஜா சாரோட பிஜிஎம் ஆகட்டும், சாங் ஆகட்டும், நடித்த நடிகைகள் எல்லாருமே வந்து சிறப்பாக, ரம்யா கிருஷ்ணன் ஆகட்டும், வசனம் லியாகத் அலிகான் சாரோட வசனம் ஒவ்வொன்றும் வந்து அப்படி செதுக்கி வச்சது மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். வசனத்துக்கு கிளாப்ஸ் விழுகிறதும், ஃபைட்டுக்கு கிளாப்ஸ் விழுகிறதும் இப்போ உள்ள படங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த விஷயத்தில் கேப்டன் பிரபாகரன் வந்து 30 வருஷத்துக்கு பிறகு வந்தாலும் எங்கள் கேப்டன் முடிசூடா மன்னன்கிற நிரூபிச்சிருக்கிறாங்க. படம் வந்து தயவு செய்து எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். அதெல்லாம் ஓகே, நல்லா இருக்குது. அதாவது படம் வந்து 30 வருஷம் ஆச்சு. கொஞ்சம் டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி மாற்றிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. எல்லாருமே தேட்டரில் இந்த படத்தை வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஏங்க சீன் இப்போதான் இந்த படம் இப்போதான் ரிலீஸ் ஆன மாதிரி சீன் பை சீன் இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் ஆளுங்களும் சரி, போன ஜென்ரேஷன் ஆளுங்களும் சரி கைத்தட்டி உற்சாகப்படுத்தி படத்தை பார்க்குறாங்க. படம் வந்து வேற லெவலு. ஏன்னா ஹீரோ ஒருத்தர் நடிக்கிறாருன்னா வில்லன் வந்து கொஞ்சம் டம்மி ஆக்குவாங்க. ஆனால் கேப்டன் படத்தில் வர்ற வில்லன் மட்டும் சரத்குமார் சார் ஆகட்டும், புலன் விசாரணையில் மன்சூர் அலியன் ஆகட்டும், திலகன் சார் ஆகட்டும், வில்லனுக்கு வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுல கேப்டன் அடிச்சிக்கவே முடியாது. அது அவரோட நல்ல மனசு, அவரோட நம்ம எவ்வளோ வெயிட்டாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வில்லன் வெயிட்டாக இருக்குன்னு நினைக்கிறவர். அது வந்து இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ ப்ளஸ்ஸாக இருக்குது. இந்த படம் ஆரம்பத்தில் எவ்வளோ கலெக்ஷன் எடுத்ததோ அதை விட அதிகமாக இப்போ ஒரு 10 நாளில் எடுத்துருவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பல கோடி அடிக்கும்னு நினைக்கிறேன். படம் செம்மையாக இருக்குண்ணா. படம் செம்மையாக இருக்குது. இந்த படம் அடிச்சுக்க எந்த படமும் இல்லைண்ணா. 100வது படம்
இப்போ கூலி வந்து இருக்கு. கூலி என்னன்னா படம் அதோட இது அப்பயே 91 எடுத்துக்காங்க. அவ்வளோ ஹிட்டு. இப்பயும் ஹிட் ஆகணும், கண்டிப்பாக ஹிட் ஆகணும். ஹிட்டு நம்ம சொல்ல தேவையில்ல. அது தானே ஒன்றுன்னா இளையராஜா மியூசிக் என்ன கேப்டன் வசனம் தெரியுது, ஒன்றுன்னு அனல் பறக்குதுண்ணே. பாட்டு 2 பாட்டு தான், 2 பாட்டும் ஹீரோ கிடையாது. ஆனால் விஜயகாந்துக்கு கேப்டனுக்கு பாட்டே கிடையாது. ஆனால் அப்படி வந்து படம் செம்ம கிட்டுன்னு எந்த ஹீரோவும் ஒத்துக்க மாட்டாங்க. 30 மினிட்ஸுக்கு அப்புறம் என்ட்ரி இப்போ ஹீரோ எந்த ஹீரோ ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அப்போயே கேப்டன் ஒத்துக்கினாரு. படம் செம்மையாகுண்ணே. ரீமாஸ்டர் பண்ணிருக்காங்கல்ல, குவாலிட்டி எப்படி இருக்கு? குவாலிட்டி செம்மையாகுண்ணே. குவாலிட்டி செம்மையாக 4Kலாம் செம்மையாக பண்ணிக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட் செம்மையாக இருக்குது. இளையராஜா சவுண்ட் எஃபெக்ட் சொல்லே தேவையில்ல, செம்மையாகுண்ணே. தேங்க்ஸ். நீங்க இந்த படம் 91ல தியேட்டர்ல பாத்தீங்களா? 91 பார்க்கலாண்ணா. ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இந்த பார்க்குறது என்ன இருந்துச்சு? டிவியில் பார்க்குறது இப்போ தான் ஃபர்ஸ்ட் கூட ரிலீஸ் ஆகணுமா இருக்குது. சில சீன்ஸ் எதிர்பார்த்துருப்போம்ல, ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, அது எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு? ஆக்சுவலாக அந்த என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அவரோட என்ட்ரி சீனு வேற மாதிரி. சும்மா அந்த கேப்டன் பிரபாகரன் அந்த ஸ்க்ரீனில் போடும்போது பயங்கர சத்தம். அதாவது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்ததில்லை, ஃபேமிலியில் விட மாட்டாங்க. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பயங்கர சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.